தூங்கினா எழுப்ப முடியாது என்ன, ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும். நேற்று ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். பக்கத்தில் ஒருத்தரை உட்கார வச்சு, மேனேஜர் உட்கார வச்சு, அப்பா எழுப்பிடு, 4 மணிக்கு எழுப்பிட்டேன்னா 4:30 நான் ரெடி ஆகிடுவேன்னு சொல்லிட்டேன். 4:30 மணிக்கு 4:45 மணிக்கு எனக்கு ரொம்ப தம்பி, சென்னையில் தம்பி, அவங்க பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கு, அவங்க வந்துட்டாங்க. அவங்கள உடனே அனுப்புறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். 2 hours அதான் சொல்கிறேன். அந்த சந்தோஷத்தில் தூங்குறதுக்கே 1:30 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்படி நல்ல ப்ரோக்ராம், நல்ல ரசிகர்கள், நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாம் அதாவது எனக்கு இங்கே கூட அது பேர் தான் இருப்பாங்க. இங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய ரசிப்பு தன்மையாலேயே நாங்களே ஜாலியாக மேடையில். ஆனால் மொத்தத்தில் மற்றவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னா முதல்ல நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதனால் நான் தான் சொன்னேன், நான் உங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக அங்கே வரேன். நாங்கள் சந்தோஷமாகணும்னா நீங்கள் எல்லாம் அங்கே வரணும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நேரம் நெருங்க எப்போ வருவீங்கன்னு ரொம்ப ஆவலா பார்த்துட்டு எல்லாருமே. நன்றி நன்றி. இவ்வளவு வெளிச்சத்துக்கு மேல ரொம்ப வெளிச்சமா இருக்கிறது நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். இவ்வளவு டயர்லயும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்து எங்களுக்கு அழகா பிரசன்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். டயர்டு தான், அதாவது தூங்கினா இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அப்படி ஒரு டயர்ட் இருந்தாலும் நம்ம